கோப்பியம், உண்மையும் பின்னணியும். எத்தனை ஆட்சிகள் மாறினாலும் காட்சிகள் மட்டும் மாறாது என்பதை உணர்த்தும் விதமாக பெண்களுக்கு எதிராக நடந்த பாலியல் குற்ற சம்பவங்களில் தாவிக நிர்வாகிகள் மீதே பெண்கள் அளித்திருக்கும் பரபரப்பு பாலியல் வன்கொடுமை புகார் சம்பவத்தை பற்றி இப்போது பார்ப்போம். ஸ்ரீவைகுண்டம் அருகே தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் தன்னை பாலியல் வன்கொடுமை செய்ததாக கடந்த வாரத்தில் ஸ்ரீவைகுண்டம் பகுதியைச் சேர்ந்த பெண் கொடுத்த பரபரப்பு புகார் பெரும் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியது. தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் பகுதியைச் சேர்ந்த பெண் ஒருவர் கடந்த வாரத்தில் ஸ்ரீவைகுண்டம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் ஒன்றை அளித்துள்ளார். அதில் தமிழக வெற்றிக் கழகத்தைச் சேர்ந்த நிர்வாகிகள் இருவர் தன்னை வேலைக்கு அழைத்து செல்வதாக கூறி தனியார் விடுதிக்கு அழைத்து சென்று குளிர்பானத்தில் மயக்க மருந்து கொடுத்து பாலியல் வன்கொடுமை செய்ததாக கூறியிருந்தார். இதனை தொடர்ந்து புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்த ஸ்ரீவைகுண்டம் அனைத்து மகளிர் காவல் நிலைய போலீசார் இது குறித்து விசாரணை நடத்தி தூத்துக்குடி மேற்கு மாவட்ட இளைஞரணி அமைப்பாளராக இருந்த ஆறுமுகமங்கலம் பகுதியைச் சேர்ந்த பாலசுப்பிரமணியன் மற்றும் அவரது நண்பர் தாவேகா நிர்வாகியுமான ராமநாதபுரம் பகுதியைச் சேர்ந்த ஜெயப்பால் ஆகிய 2 பேர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். தமிழகத்தில் தொடர்ந்து நடந்து வந்த பெண்களின் பாலியல் வன்கொடுமைக்கு மத்தியில் பெண்களின் பாதுகாப்பிற்காக தனியாக பாதுகாப்பு படையையே உருவாக்கி பெண்களின் பாதுகாப்பிற்கு முக்கியத்துவம் கொடுத்து வரும் சூழ்நிலையில் அதனை சீர்குலைக்கும் விதமாக அந்த கட்சியை சேர்ந்த நிர்வாகிகளே இதுபோன்ற பெண்களின் பாதுகாப்பை கேள்விக்குறியாக்கியது சமூகத்தில் பெரும் கேள்விக்குறியை எழுப்பியிருக்கிறது. இந்த நிலையில் பாதிக்கப்பட்ட பெண் தற்போது ஸ்ரீவைகுண்டம் சட்டமன்ற உறுப்பினராக உள்ள அன்னை விஜி சரவணன் லாட்டரி தொழில் நடத்தி வந்ததாகவும் அதற்காக கமிஷன் பெற்றுக் கொடுத்து லாட்டரி தொழில் செய்வதற்கு வங்கி கணக்குகளையும் உருவாக்கி தந்ததாக அதிர வைக்கும் பரபரப்பு குற்றச்சாட்டுகளையும் முன்வைத்தார். மேலும் தமிழகத்தில் தடை செய்யப்பட்டிருக்கும் லாட்டரி டிக்கெட் தொடர்பாகவே வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி தருவதாக ஸ்ரீவைகுண்டம் சட்டமன்ற உறுப்பினராக உள்ள அன்னை விஜி சரவணன் அவர்களின் பெயரை பயன்படுத்தி இந்த பாலியல் வன்கொடுமையை அவர்கள் அரங்கேற்றியதோடு குற்றவாளிகள் இருவருக்கும் அவர்தான் அடைக்கலம் கொடுத்ததாகவும் இது குறித்து சட்டமன்ற உறுப்பினரிடம் முறையிட்டதற்கு இதனை பெரிதுபடுத்தாமல் சமரசம் பேசியதாக பாதிக்கப்பட்ட பெண் கூறியிருப்பது மேலும் சர்ச்சையையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியதோடு சம்பந்தப்பட்ட ஸ்ரீவைகுண்டம் சட்டமன்ற உறுப்பினருக்குமே பெரும் நெருக்கடியை ஏற்படுத்தியது. அதோடு மட்டுமல்லாமல் சென்னையில் உள்ள அமைச்சர்களிடம் இது குறித்து புகார் மனு கொடுத்திருப்பதாகவும் இந்த சம்பவத்தில் தொடர்புடைய 2 பேர் உட்பட ஸ்ரீவைகுண்டம் சட்டமன்ற உறுப்பினர் சரவணன் என 3 பேர் மீது உரிய நடவடிக்கை எடுக்காத நிலையில் தனக்கோ தன்னுடைய குடும்பத்திற்கோ என்ன நடந்தாலும் அவர்கள் 3 பேரும் தான் பொறுப்பு என்று கூறியிருப்பது பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி உள்ளது. அண்ணனுக்கு எனக்கு இந்த நடந்த கொடுமைக்கு அண்ணன் முதல்வராக கேட்காட்டிலும் எனக்கு அண்ணனாக கேட்கணும். அவர் என்னை நான் நேரில் அவரை சந்திக்கணும், நடந்ததை சொல்லணும். அவங்களுக்கு கடுமையான தண்டனை அந்த இடத்துல நான் எப்படி அனுபவிச்சேனோ அதை விட கொடுமையாக அவனுக்கு தெரிய பணத்தில் எப்படி அண்ணன் கொடுத்தாரோ அதே தண்டனை அவனை 2 பேருக்கும் அண்ணன் கொடுக்கணும். இதுக்கு யார் யார் உணர்ந்த எம்எல்ஏ முதற்கொண்டு எனக்கு அவர் மேலேயும் டவுட் இருக்குது. இதனால என் உயிருக்கு ஆபத்து வந்தாலும் அதுக்கு அவங்க 3 பேருமே காரணம். பாலா, ஜெய் மற்றும் எம்எல்ஏ சரவணன் 3 பேருமே இதுக்கு அவங்க எனக்கு ஒரு சின்ன கீறல் இருந்தாலும் 3 பேருமே காரணம்னே. எனக்கு தலைவர் அதை தான் முடிவெடுக்கணும். எனக்கு நீதி வேணும். நாங்கள் பணம் செட்டில் பண்ணுறோம், நீ வாபஸ் வாங்கு, இல்லைன்னா பிள்ளைய ஏதாவது பண்ணிடுவோம். எனக்கு என் பிள்ளைங்களுக்கும் பாதுகாப்பு வேணும், எனக்கும் பாதுகாப்பு வேணும். ஏன்னா எங்கள் வீட்டில் ஜென்ஸ் இல்லை. அந்த ஒரு காரணத்துக்காண்டி எங்கள் 3 பேருக்குமே பாதுகாப்பு வேணும்னு. புதிதாக பொறுப்பேற்றிருக்கும் அரசு இதுவரை நடந்து வந்த பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகளை தடுக்கும் விதமாக சிங்கப்பெண் அதிரடி படையை உருவாக்கி நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வரும் நிலையில் அந்த கட்சியை சேர்ந்த நிர்வாகிகளே அதன் நோக்கத்தை கேள்விக்குறியாக்கும் விதமாக பாலியல் குற்றங்களில் ஈடுபடுவது மக்களுக்கு அவநம்பிக்கையையே உருவாக்கும் என்பதில் சந்தேகமில்லை.